நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய உடம்ப மொத்தம் 10 விதமா பிரிச்சிருக்காங்க. 10 விதமா பிரிச்சு இந்த உடலினர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல அடிப்படையான 3 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வாதம் அப்படின்னா என்ன, பித்தம் அப்படின்னா என்ன, கபம் அப்படின்னா என்ன, இந்த ஒரு அடிப்படை புரிஞ்சு வச்சுட்டு முதல்ல நம்ம உடம்புல 10ல ஒன்னா பிரிக்க வேணாம், இந்த 3 விஷயங்கள்ல ஒன்னா நம்மள பிரிச்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் என் வாழ்க்கையில என்னுடைய குணாதிசயத்துல எது எனக்கு பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த குணாதிசயத்தை மாத்தி நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்க முடியும். உதாரணத்துக்கு வாத உடம்புக்காரங்களோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு செய்வாங்க, நாளைக்கு செய்வாங்க, நாளை கழிச்சு செய்ய மாட்டாங்க. இன்னைக்குதான் டைலரிங் கிளாஸ்க்கு போறேன்னு போவாங்க, ஒரு வாரம் கழிச்சு கேட்டா அந்த டைலரிங் கிளாஸ் போர் அடிக்குது, அதனால நான் யோகா கிளாஸ் சேர்ந்துட்டேன்னுவாங்க. யோகா கிளாஸ் போயிட்டே இருப்பாங்க, ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்கல, நான் சைக்காலஜி போட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ அவங்களோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுசா எல்லா விஷயமும் ட்ரை பண்ண பிடிக்கும். ஆனா ரொம்ப சீக்கிரமாவே அந்த விஷயம் போர் அடிச்சிரும்ன்றதை தாண்டி அது ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்ட மாதிரியோ இல்ல நம்மளால இது கத்துக்க முடியாது, 2 எக்ஸ்டென்ட்ல இருப்பாங்க. ஒண்ணு கத்துக்க முடியும்னு தோணும், இல்ல நம்மளால இது கத்துக்க முடியாதுன்னு தோணும். இந்த மாதிரி 2 எக்ஸ்டென்ட்ல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த செயலை பாதியில குவிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தன்மை உள்ள வாத உடலினர் மாற்றிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு விஷயம்தான். இனிமேல் எது செஞ்சாலும் தொடர்ந்து செய்வேன். ஆமா, அது ஆரம்பத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் 1 மாசம் கழிச்சு இருக்காது, உண்மைதான். யோகா கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆர்வம் போக போக குறையதான் செய்யும். நீங்க எந்த இது எடுத்தாலும் முதல்ல இருக்கக்கூடிய ஆரம்பம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்காது, அது ஒரு உறவாக இருந்தாலும் சரி. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நிதர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது போர் அடிச்சாலும் பரவாயில்ல, அதை நான் எப்படியாவது என்னுடைய ஹேபிட்டா மாத்திருவேன் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சிங்க அப்படின்னா வாத உடம்புக்காரங்க எல்லா விஷயத்தையும் நல்லாவே கத்துக்க முடியும். ஏன்னா புரிந்து கொள்ளும் திறன் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வாத உடம்புக்காரங்க தான். அதே மாதிரி தான் கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்க கிட்ட ரொம்ப அழகா சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்களும் வாத உடம்புக்காரங்க தான். சோ இந்த வாத உடலினரோட கேரக்டர்ல இது ஒண்ணு பார்த்துருக்கும். இந்த குணாதிசயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த குணாதிசயத்துல இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. எதுவுமே கொஞ்ச நாளைக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் போர் அடிக்க தான் செய்யும். அதை உங்க வாழ்க்கையோட ஹேபிட்டா மாத்தணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து மாத்திருங்க. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதை முழுசா முடிக்க பழகுங்க. அது வீட்டுல சின்ன வேலை, ஒரு சாமான் கழுவுற வேலையா இருக்கலாம், இல்ல துணி துவைக்கிற வேலையா இருக்கலாம், இல்ல நீங்க கடைக்கு போகணும்னு நினைச்சிட்டு பாதியில வர வேலையா இருக்கலாம். நீங்க எந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டு கடைக்கு போறீங்களோ அந்த பொருளை வாங்க பழகுங்க. ஏன்னா வாதோடக்காரங்களோட பிரச்சனை இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஷாப்பிங் போகணும்னு நினைப்பாங்க, ஆனா ஷாப்பிங் போயிட்டதுக்கு அப்புறம் அந்த பொருளை வாங்க மாட்டாங்க, மற்ற பொருளை வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க வீட்டுல. ஸோ இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கு அப்படின்னா உங்க உடம்புல வாதத்தன்மை அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுட்டு அப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நான் கன்சிஸ்டண்டா பண்ணுவேன், நான் டைவர்ட் ஆக மாட்டேன். இந்த மாதிரி உங்களோட குணாதிசயத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நீங்க வெற்றி அடைய முடியும். ஏன்னா ஒரு விஷயத்த சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்றதும் ஒன்லி வாத உடம்புக்காரங்களால மட்டும்தான் முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பித்த உடம்புக்காரங்களோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யாரு சொல்ற அட்வைஸும் கேட்கவே மாட்டாங்க. காலையில சீக்கிரம் எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எழுந்திருக்க மாட்டாங்க. எந்த விஷயத்த நம்ம செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்களுக்கு எங்கிருந்துதான் அந்த எண்ணம் வரும்னு தோணாது. நீ சொல்லி நான் செய்யறதா, நம்ம கண்டிப்பா செய்யக்கூடாது, ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னா ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுங்க, அப்ப சொல்லுவாங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பித்த உடம்புக்காரங்களோட நேச்சர், உங்களோட குணாதிசயம் என்னன்னா யாராவது ஒருத்தர் அட்வைஸ் சொல்லும் போது உங்களுக்கு கேட்கணும்னு தோணாது, நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு தோணும். இந்த விஷயத்த தான் நீங்க மாத்திக்கணும். மற்றவங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கும். கூட இருக்கிற மனிதர்களும் கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பித்த உடம்புக்காரங்களுடைய நம்பிக்கை எக்ஸ்ட்ரீமா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது வெளியே போறாங்க அப்படின்னா ஒரு 10 சஜஷனுமே அவங்க சொல்ற சஜஷனா தான் இருக்கும். கூட வரவங்களோட சஜஷன், கூட வரவங்களுக்கு என்ன பிடிக்கும் அது கூட நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுக்காக நீங்க அவங்கள முட்டாளா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஏன்னா நீங்க அப்படி நினைக்கல. பட் நீங்க என்ன அப்படின்னா எப்பவுமே உங்களுடைய வார்த்தை, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்ந்த ஒரு குழந்தை, அவ்வளவுதான். அப்ப நீங்க உங்க லைஃப்ல மாத்திக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை செய்யணும். அடுத்தவங்க சொல்ற விஷயத்த கேட்டு பழகணும். சொல் பேச்சு கேட்டு பழகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். அந்த விஷயத்த மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா பித்த உடம்புக்காரங்க லைஃப்ல பெரிய லெவல்ல வரலாம்.
அடுத்து மூன்றாவதா பார்க்க போறது கப உடம்புக்காரங்க. கப உடம்புக்காரங்களோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளி போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு யாராவது ஒரு கப உடம்புக்காரங்க கிட்ட நீங்க யோகா பண்ணுங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னுவாங்க. தீபாவளிக்கு அப்புறம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னுவாங்க. 1ஆம் தேதி ஒருவேளை புதன்கிழமை வந்துருச்சு அப்படின்னா புதன்கிழமை வாரத்துல மிட்டா இருக்கே, மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. தள்ளி போடுற பழக்கம். கப உடம்புக்காரங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு பழகுவாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய ஜீனியஸ் தன்மை வெளியே வரணும் அப்படின்னா அது செயல் மூலியமா தான் வெளியே வரும். அறிவாளியா மட்டும் இருந்தா போதாது இல்லையா? அந்த அறிவாளித்தனம் செயலுக்கு வரணும். இந்த அறிவாளித்தனம் செயலுக்கு வரணும் அப்படின்னா கப உடம்புக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம பழகணும். அது நீங்க காலையில எழுந்திருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நைட்டு தூங்க போற விஷயமா இருந்தாலும் சரி, தூக்கத்தை கூட தள்ளி போடுறது கப உடம்புக்காரங்களால மட்டும்தான் முடியும். 10:30 போனை கீழே வச்சிருவோம், 11 மணிக்கு கீழே வச்சிருவோம், இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வச்சிருவோம். இப்படியே அவங்க நைட்டு தூங்குறதுக்கும் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோல நம்ம சாதாரண 3 விஷயம் தான் பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு வாத உடம்புக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய குணாதிசயம், பித்த உடம்புக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய சொல் பேச்சு கேட்காத குணாதிசயம், கப உடம்புக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய தள்ளி போடும் குணாதிசயம். இந்த 3 குணாதிசயம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உடலினர்கிட்டையும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்கும், ஏகப்பட்ட கெட்ட விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு வாத உடம்புக்காரங்க எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் அடிக்ட் ஆயிட மாட்டாங்க. ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணா கூட 3 நாள் தொடர்ந்து விளையாடுவாங்க, 4ஆவது நாள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பித்த உடம்புக்காரங்க எந்த விஷயத்தையும் ரொம்ப தைரியமா செய்வாங்க. ஒரு செயலை களத்துல இறங்கி செய்யணும், முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னா அது பித்த உடம்புக்காரங்களால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி கப உடம்புக்காரங்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ஒரு விஷயத்த ரொம்ப அழகா பண்றதுக்கு யாராலையும் முடியாது. ஒரு விஷயத்துக்கு அழகு கொடுக்கறது கப உடம்புக்காரங்க தான். நீங்க இப்ப முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் என்ன தன்மையில இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தன்மையில இருக்க உடலுடைய பிளஸ் மைனஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல இருக்க மைனஸை எப்படி மாத்தலாம்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயம் உங்க லைஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம்.